யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாத்திராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்கள். 10வது வசனம். சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவன். போதும். கடந்த முறை தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எப்படிப்பட்ட வல்லமை உடையதுன்னு பார்த்தோம் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டி எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது, எப்படிப்பட்ட காரியங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டது? ஒன்று, அது பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டது. ரெண்டாவது, அது இருக்கிற இடத்துல எரிகோ கோட்டை என்ன செய்யும்? இடிந்து விழும். யோர்தான் நதி அந்த உடன்படிக்கை பெட்டி நின்னப்போ என்னாச்சு? குவியல் குவியலா நின்றுச்சு. அடுத்தது, காய்ந்து போன கோல் என்ன பண்ணுச்சு? துளிர்த்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி எதால மூடப்பட்டிருந்துச்சு? கிருபாசனத்தால், கிருபையால் மூடப்பட்டிருந்துச்சு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? மன்னா இல்லை வார்த்தை, கோல் என்ன பண்ணப்பட்டிருந்தது? வைக்கப்பட்டிருந்தது இல்லை? இப்படி வல்லமை நிறைந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்க? பிடிச்சிட்டு போயிட்டாங்க. வல்லமை நிறைந்த, மகிமை நிறைந்த தேவனுடைய பெட்டியை சத்துருக்கள் பிடித்து கொண்டு போய் தன்னுடைய ஊரா அந்த பெட்டியை தூக்கி கொண்டு சுமந்து அந்த பெட்டியை எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ, எவ்வளவு இழிவாய் நடத்தணுமோ அதை நடத்தினார்கள். ஆமேன். ஸோ அந்த பெட்டி இருந்த இடம் சீலோ அப்படின்னா தீர்க்க தரிசனத்தின் இடம், இலைப்பாதலின் இடம், அது என்ன பண்ணப்பட்டிருந்தது? அழிக்கப்பட்டு போச்சு. ஸோ முற்றிலுமாய் உடன்படிக்கை பெட்டியினுடைய எல்லாமே அழிக்கப்பட்டு போனது. இதை தான் நம்ம கடந்த வாரம் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ ஆண்டவர் அப்படி அழிக்கப்பட்ட, சிறை பிடிக்கப்பட்ட, எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்ட அந்த உடன்படிக்கைக்கு கர்த்தர் எப்படி உதவி செய்தார்? இன்னைக்கு அதை குறித்து தான் கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் கடந்த செய்தியை நீங்கள் கேட்கலன்னா அது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்க. அதை ரிட்டன் என்னால் என்ன பண்ண முடியாது, இப்போ சொல்ல முடியாது. ஆமே, அதை நீங்கள் கேட்டால் இந்த மெசேஜ் இன்னும் உங்களுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ கேட்காதவங்க தயவு செய்து அதை நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்க. சரி, எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். நல்ல கவனிங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய மகிமையை இழந்து, தேவனுடைய பலனை இழந்து, தேவனுடைய அற்புதத்தை இழந்து பிடிக்கப்பட்டதாய், அதனுடைய வாசஸ்தலம் எல்லாம் அழிக்கப்பட்டதாய், சிறை பிடிக்கப்பட்ட இடத்துல நிக்குது. சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்துல இருக்க அந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப ஆண்டவர் நோக்கி கேட்குது, ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில இதை அனுமதித்தீர்? ஒருவனும் தொடக்கூடாத என்ன எல்லாரும் ஏளனமாய் நினைக்கும்படி, எல்லாரும் என்னை அவமானத்தின் சின்னமாய் பார்க்கும்படி ஏன் என்னை விட்டு கொடுத்தீர்? ஏன் என்னை பெலிஸ்தியன் கையில் ஒப்பு கொடுத்தீங்க? ஏன் என்னை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தீங்க? ஏன் என் சீலாவை அழிக்க ஒப்பு கொடுத்தீங்க? நான் உங்க பெட்டி தானே, நான் உங்க பிள்ளை தானே, நான் உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தானே, நான் உங்களை ஆராதிக்கிறவன் தானே. ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை? ஏன் என்னை ஒப்பு கொடுத்தீர்? ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தீனுடைய தேசத்தில் கவலைப்பட்டு கொண்டிருக்கு. அப்படி கவலைப்படுகிற நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த பெட்டிக்கு எப்படி செயல்பட போறார் அப்படின்னா, மகா பயங்கரமான பராக்கிரமசாலியாய். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மகா பயங்கரமான. இன்னைக்கு ஆண்டவர் பெட்டிக்கு, அந்த உடன்படிக்கை பெட்டிக்காக எப்படி மகா பயங்கரமான பராக்கிரமசாலியாய் செயல்பட்டாரோ, அதே போல உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில மகா பயங்கரமான பராக்கிரமசாலியாய் செயல்பட போகிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக உங்க பக்கத்துல பராக்கிரமசாலியாய் நிற்க போகிறார்.
உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார், உங்களுக்காக அவர் செயல்பட போகிறார். அதாவது உங்களுக்காக யார் வேண்டுமானால் இருக்கலாம், எப்பேற்பட்ட மனுஷனால் இருக்கலாம், எந்த மனிதன் வேணாலும் இருக்கலாம், உங்களுக்காக அவர் எந்த மனிதனிடத்திலும் எந்த ஜாதிகளிடத்திலும் யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் தயாரா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி நீங்களும் நானும் தான், வேற யாரும் இல்லை. ஆமென். தேவனுடைய மகிமையை சுமக்கிற, தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி நீங்க தான், நீங்களும் நானும் தான். ஒருவேளை இன்னைக்கு சிறைப்பட்டது போல தெரியலாம். கர்த்தர் இன்னைக்கு எல்லாவற்றையும் எப்படி செய்ய போறேங்கிறத, உன் வாழ்க்கையில எப்படி யுத்தம் பண்ண போறேங்கிறத கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் பண்ண போகிறத, நீர் எனக்காக செயல்பட போகிறத நான் விசுவாசிக்கும்படி என் கண்களை திறந்தருளும், என் இருதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1-2. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். நல்ல கவனிங்க. ஒரு காரியத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர்கள் பிடித்து அதனுடைய சீலோவை, ஆசீர்வாதத்தை எல்லாம் அழித்து, இப்ப உடன்படிக்கை பெட்டியை நாங்க பிடிச்சிட்டோம், இனி உடன்படிக்கை பெட்டி ஒன்றும் இல்லை, இது அவ்வளவுதான் நினைச்சு அதை தன்னுடைய அஸ்தோத்துக்கு கொண்டு போய் தாகோனுடைய கோவில்ல வைக்கிறாங்க. தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை தெளிவா சொல்றேன். நீ எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், உனக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் ஒரு நாளும் அழிந்து போவது இல்லை. நீ தேவனுடைய பெட்டி, தேவனுடைய பெட்டி தான். ஆமென். நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை தான். நீ அஸ்தோத்தில் இருந்தாலும் சரி, நீ தாகோனுக்கு முன்பாக நின்றாலும் சரி, இல்லை நீ இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தாலும் சரி, சிறைப்பிடிக்கப்பட்டு பாதாளத்தில் கடந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை உடன்படிக்கை பெட்டியா தான் பார்க்கிறாரு. உன்னை அவர் தன்னுடைய பிள்ளையா தான் பார்க்கிறாரு. இது ஒரு நாள் என்ன செய்யாது. இந்த அதிகாரத்தில், இந்த 5ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க நல்லா வாசிங்க வீட்டில் போய். இந்த அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி முழுவதும் எங்க இருக்குன்னா பெலிஸ்திய தேசத்துல தான் இருக்கு. ஆனா வசனத்துக்கு வசனம், வார்த்தைக்கு வார்த்தை அங்க போடப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா கர்த்தருடைய பெட்டி. கர்த்தருடைய பெட்டி, சேனைகளின் தேவனுடைய பெட்டி. அது பெலிஸ்திய தேசத்துக்கு போனாலும் அங்க அதனுடைய பெயர் என்ன செய்யல சொல்லுங்க. விக்கிரக தாகோனுக்கு முன்பாக நின்னாலும் அதனுடைய பெயர் என்ன செய்யல மாறல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பேர் ஒரு நாள் மாறாது, உங்க பேரை ஒருத்தனாலும் அழிக்க முடியாது. நீ தேவனுடைய பிள்ளைங்கிற அடையாளத்தை ஒருவனாலும் அழிக்க முடியாது. நீ தேவனுடைய பெட்டிங்கிற அடையாளத்தை ஒரு மனுஷனாலும் தொட முடியாது. உன்னை சிறைப்பிடிச்சிருக்கலாம், உன்னை அழிச்சிட்டோன்னு நினைக்கலாம், ஆனா வாயிலிருந்து வர்ற வார்த்தை இது பெலிஸ்தனுடைய பெட்டி அப்படின்னு இல்லை. நான் தான் பிடிச்சிட்டேன்ல, பெலிஸ்தியன் பிடிச்சுதான் அஸ்தோத்துக்கு கொண்டு வந்துட்டேன்ல, தாகோனுக்கு முன்னாடி வச்சிட்டேன்ல, அதனால இது தாகோனுடைய பெட்டின்னு பேரை மாற்ற முடியல. அஸ்தோத்துக்கு கொண்டு வந்ததுனால அஸ்தோத்தினுடைய பெட்டின்னு சொல்ல முடியல. பெலிஸ்தியன் பிடிச்சதான பெலிஸ்தியனுடைய பெட்டின்னு சொல்ல முடியல. அது கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டி தான். அதன் அடையாளத்தை ஒருவனாலும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, எவன் வந்தாலும் என் அடையாளத்தை அழிக்க கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. நான் பெட்டி பெட்டி தான், தேவ மகிமை மகிமை தான். ஆமென். அதே 4ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. 21, 22 வாசிங்க. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவனுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி
பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மகிமை உடன்படிக்கை பெட்டியை விட்டு போச்சுதா இல்ல இஸ்ரவேலை விட்டு போனதா? சத்தமா? அப்ப எதை விட்டு மகிமை போல? உடன்படிக்கை பெட்டியை விட்டு மகிமை போல. உடன்படிக்கை பெட்டி முன்னாடி ஆராதிக்கிற ஆசாரியன் மரித்து போனான். உடன்படிக்கை பெட்டி வைக்கப்படுகிற சீலோவும் அழிக்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற லேவியனும் மரித்து போனான். அதை பாதுகாக்கிற இஸ்ரவேலர்களும் கைவிட்டார்கள். யாரு மறந்தாலும் யாரு கைவிட்டாலும் அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மகிமை மட்டும் என்ன செய்யல தெரியுமா? குறையவே இல்லை. பெட்டியை பிடிக்க முடிஞ்சிச்சு, அதன் மகிமையை என்ன பண்ண முடியல? பிடிக்க முடியல. பெட்டியை சிறை பிடிக்க முடிந்தது, சீலோவை அழிக்க முடிந்தது, அது இருந்த கூடாரத்தை அழிக்க முடிந்தது, அதனுடைய ஆராதனையை அழிக்க முடிஞ்சிச்சு, அதனுடைய ஜெபத்தை அழிக்க முடிஞ்சிச்சு, அங்க இருந்த எல்லா குத்து விளக்கு எல்லாத்தையும் அழிக்க முடிஞ்சிச்சு. ஆனா உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற மகிமையை எந்த மனுஷனாலும் அழிக்க முடியல. ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற பிரசன்னத்தை, மகிமைய ஒருவனாலும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. என்னை சிதைச்சாலும், என்னை சிறைப்பிடிச்சாலும், என் கூடாரத்தை அழிச்சாலும், என் முன்னாடி ஆராதிக்கிற ஆராதனை ஆசாரியன் இல்லாட்டாலும் பரவாயில்ல பிரதர், என் மகிமையை எந்த மனுஷனாலும் தொட முடியாது. எனக்குள்ள இருக்கிற பிரசன்னத்தை எவனாலும் அழிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய நேரத்தில் நீங்கள் பிரசன்னத்தை இழந்துட்டு தான் நினைப்பீங்க. சத்துருக்கள் உங்களை சூழ்ந்த பொழுது, எதிரிகள் உங்களை சூழ்ந்து பிரச்சனைக்குள்ள போன பொழுது, ஐயோ என் பிரசன்னம் போயிடுச்சு, மகிமை போயிடுச்சு, பலன் போயிடுச்சு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலத்தால இடை கட்டி உனக்கு வழியை செவ்வையாக்கி எந்த சத்துரு முன்னாடி ஓடு தோற்றியோ அதே சத்துரு முன்னாடி மான் கால்களை போல என்ன செய்வேன் உன்னை. ஆமென். அப்ப எது குறையல சொல்லுங்க? என் மேல இருக்கிற பிரசன்னமும் மகிமையும் குறையல, விட்டு போகல. என் பிரசன்னம் என் கூட தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அடையாளத்தை ஒருவனாலும் அழிக்க முடியாது. ஆமே. உங்க அடையாளம் என்ன தெரியுமா? தேவனுடைய வாக்கு தத்தம் தான் உங்க அடையாளம். தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் தான் உங்க அடையாளம். தேவன் உங்களுக்கு கொடுத்த திட்டம் தான் உங்க அடையாளம். நான் சொல்றேன், உங்களையும் உங்க அடையாளத்தையும் ஒருவனாலும் அழிக்கவே. ஆமே. ஒருவேளை நீங்க நிறைய பேர் அழிஞ்சு போயிடுச்சு பிரதர், இனி ஒன்னும் இல்லை பிரதர் நான் நினைக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் திரும்ப எழுப்பி அந்த தரிசனத்தின் அடையாளத்தை நிறைவேற்றாம விட போறது. பள்ளத்தாக்குல கடந்த எலும்புகளுக்குள்ள என்ன இல்லை? உயிர் இல்லை, சதை இல்லை, நரம்பு இல்லை, ரத்தம் இல்லை. அந்த எலும்புகளுக்குள்ள நரம்பையும் சதத்தையும் அணுக்களையும் உண்டாக்க கர்த்தரால முடியும்னா உன் தரிசனத்துக்குள்ள ஜீவனை கொடுத்து எழுப்பி உன்னை அடையாளமா நிறுத்த அவரால. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், அடையாளம் திரும்ப உயிரோட வரும், உயிரோட நிற்போம். எவன் முன்னாடி விழுந்தமோ அவன் முன்னாடியே நிற்போம். அல்லேலூயா. என் அடையாளத்தை அழிக்க நினைச்ச அத்தனை பேர் முன்னாடி எழும்பி நிற்போம். கர்த்தர் விட்டுற மாட்டார். அல்லேலூயா. இன்னொரு காரியம் இந்த உடன்படிக்கை விட்டு போகல. அது என்ன தெரியுமா? இந்த அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ ஆண்டவர் இந்த பெட்டிக்கு எப்படி செயல்பட போகிறார்? நல்ல கவனிங்க. இந்த அதிகாரத்தில் 4 முறை கர்த்தருடைய கரம் என்கிற வார்த்தை வரும். எத்தனை முறை? 4 முறை. அதை வாசிக்கலாமா? 5, 6 வாசிங்க பார்க்கலாம். 6. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. நல்ல கவனிங்க. கர்த்தர் மகா பராக்கிரமசாலியாய் யாரோட இருக்கிறார்? இப்ப யாரோட இருக்கிறார்? மறுபடியும் கேட்கிறேன், கர்த்தர் மகா பராக்கிரமசாலியா யாரோட இருக்கிறார்? சத்தமா? என்னோட, என் கூட தான் இருக்கிறார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? யாரோட இருக்கிறாரு?
ஏன் கூட இப்போ அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமம் செய்வார்னா, நீங்க இதுக்கு முன்னாடி சில வசனங்களை வாசிடலாமே. அது சங்கீதம் 89:13 வாசிங்க. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. கர்த்தர் எப்படி பராக்கிரமம் செய்வார்னா, கர்த்தர் எப்படி யுத்தம் செய்வார்னா அவருடைய கரத்தை கொண்டு. அதே சங்கீதம் 118:15 கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அதே சங்கீதம் 118:16 அடுத்த வசனத்திலேயே மறுபடியும் சொல்லுது, கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம். அப்ப கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார்னா, அவர் வலது கரத்தினால எனக்காக அவர் யுத்தம் பண்ண போறார்னு அர்த்தம். ஆமென். அவர் பராக்கிரமம் செய்ய கரத்தினால எனக்காக செயல்பட போறார்னு அர்த்தம். அவருடைய கரம் எனக்காக ஓங்கி நிக்குதுன்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய கரம் எனக்காக ஓங்கி நிக்குது. ஓங்கி நிக்குதுன்னு என்ன அர்த்தம்? ஓங்கி நிக்குதுன்னா எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்காக எவனையும் அடிப்பாரு. இஸ் ரெடி. உங்களுக்காக வத சொல்லுங்க, கர்த்தருடைய வலதுகரம் எப்படி இருக்காம்? உயர்ந்திருக்கு. சொல்லுங்க, எப்படி இருக்கு? அது என்ன வாதத்தில் சொன்னா ஓங்கி இருக்குது. என் பிள்ளைய தொட்டவனை, என் உடன்படிக்கை பெட்டிய தொட்டவனை அடிக்கிறதுக்கு இப்ப எப்படி இருக்கிறாராம்? அது எப்படி அடிப்பாராம்? பராக்கிரமத்தோடு. லேசா எப்படி தட்டிட்டு விடுறதில்ல, எப்படி அடிக்க ரெடியா இருக்கிறாராம்? பராக்கிரமத்தோடு. அந்த பராக்கிரமம் உள்ள கையத்தான் இப்ப இங்க எவன் உடன்படிக்கை பெட்டிய பிடிச்சானோ அந்த பெலிஸ்தியருக்கு முன்பாக கர்த்தருடைய கரம் என்ன செஞ்சிருச்சு தெரியுமா? ஓங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்றேன், கர்த்தருடைய கரம் உங்களுக்காக ஓங்கி நிக்குது. எவன் முன்னாடி எல்லாம் அவருடைய கரம் நீங்க ஓங்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேர் முன்னாடியும் கர்த்தருடைய கரம் ரெடியா இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடுங்க பார்க்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை மூடி இப்போ நீங்க யோசிக்க போறீங்க, என்ன தெரியுமா? எந்த சம்பவத்துல, எந்த விஷயத்துல கர்த்தருடைய கரம் ஓங்கி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த சூழ்நிலையில கர்த்தருடைய கரம் ஓங்கி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த சூழ்நிலை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. ஆண்டவரே, இந்த விஷயத்துல உங்க வலது கரம் பராக்கிரமம் செய்யணும். இந்த விஷயத்துல உங்க கரம் எனக்காக செயல்படணும். அது பிள்ளையினுடைய காரியமா இருக்கலாம், குடும்பத்தினுடைய காரியமா இருக்கலாம், வேலையில இருக்கலாம். எந்த விஷயத்திலும் எனக்காக உங்க கரம் எழும்பட்டும் ஆண்டவரே சொல்லுங்க. எனக்காக உங்க கரம் எழும்பி நிக்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. கண்ணை தோறங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே வலது கரம் எனக்காக ரெடியா இருக்குது. ஆமென். சரி, இங்க வலதுகரம் என்னென்ன செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க 5:6 சொல்றாரு, அஸ்தோத்து ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல். இப்ப பெலிஸ்தியன் மேல கர்த்தருடைய கை பாரமாய் இறங்குது. 5:7 வாசிங்க. இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும். இப்ப ஜனங்கள் மேல மட்டும் இல்ல, யார் மேலயும் சொல்லுங்க, யார் மேல? தாகோன் யாரு? பெலிஸ்தியர்களுடைய தேவன். பெலிஸ்தியர்களுடைய தேவன் மேலும் யாருடைய கை ஓங்கி நிக்குது? இப்ப கர்த்தருடைய கரம். அடுத்தது 9 வசனத்தை வாசிங்க. அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாய். அவன் எந்த அளவுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு விரோதமா எழும்புறானோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய கை இன்னும் என்ன செய்தான்? மகா பயங்கரமா நிக்குது. கடைசி 11 வசனத்தை வாசிங்க. கடைசி லைன், தேவனுடைய கை அங்க எப்படி இருந்துச்சாம்? பாரமாய். இந்த பகுதியில கர்த்தர் மகா பராக்கிரமசாலியாய் தன் கையை உடன்படிக்கை பெட்டிக்காக ஓங்கி நின்றார். அல்லேலூயா. இப்ப அவர் என்ன செய்யணும்? இப்ப ஓங்கின கையால இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க? கையை ஓங்கிட்டா என்ன செஞ்சிடணும்? அப்படித்தானே? கையை ஓங்குறது எதுக்கு தான் ஓங்குவாங்க, அடிக்கிறதுக்கு இல்லை. இப்ப எப்படி ஆண்டவர் அடிச்சார்? உடன்படிக்கை பெட்டியை தொட்டவனுக்கு, உடன்படிக்கை பெட்டியை அவமானப்படுத்தினவன, உடன்படிக்கை பெட்டியை சிறை பிடிச்சிட்டு சீலோவை அழிச்சவன கர்த்தர் எப்படி அடிச்சார்? ஆமென். இதுதான் நம்ம அதை பார்க்க போறோம். ஆமென். சரி, இப்போ வாங்க
முதல் யுத்தம், நான் ஒவ்வொரு யுத்தமா சொல்ல போறேன், கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணினாருன்னு சொல்லி. சரியா? இப்ப வாசிங்க. நீங்க என்னோட ஃபாலோ பண்ணினா கொஞ்சம் வேகமா என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். ஒவ்வொரு யுத்தத்தையும் கர்த்தர் உங்களுக்காக செய்ய போறான்னு விசுவாசிச்சுக்கோங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய கரம் எப்படி யுத்தம் பண்ணினது? 3-4 வாசிங்க. அஸ்தோத்தூரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து எங்க வச்சிட்டாங்க? எனக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். எங்க வச்சிட்டாங்க? அஸ்தோத்துல. எங்க? நிறைய அஸ்தோத்து ஊர்ல நிறைய கோவில் இருக்கு. ஆனா அவனுடைய மெயின் கோவில் என்னன்னா தாகோன். இப்ப தாகோன்கிற கோவிலுக்கு முள்ள கொண்டு என்ன பண்ணிட்டான், வச்சிட்டான். பெலிஸ்தருடைய எண்ணம் என்னன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி அவ்வளவுதான், என் தெய்வத்துக்கு முன்னாடி, என் தேவனுக்கு முன்னாடி இந்த உடன்படிக்கை பெட்டி ஒன்றும் இல்லை, அது வெறும் மண்ணு நினைச்சான், வெறும் அற்பமானது நினைச்சான், பிரயோஜனம் இல்லாத நினைச்சிட்டு தாகோனுக்கு முன்னாடி கொண்டு வச்சிட்டான். ஆமென். இப்போ இவன் என்னன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி ஃபீல் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, ஐயோ இதுக்கு முன்னாடி நானு ஒன்றும் இல்லையே, இதுக்கு முன்னாடி என்ன கொண்டு வச்சுட்டாங்களே, என்னால செயல்பட முடியலையே, எனக்குள்ள வல்லமை இல்லையே, நான் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி இந்த உடன்படிக்கை பெட்டி ஃபீல் பண்ணணும். இதுதான் சத்துருனுடைய எண்ணம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஐயோ என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்கு பிரதர், ஆனா இந்த ஆசீர்வாதம் இல்லை, நான் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிறேன், நான் மண்ணு, நான் ஒன்றும் இல்லை, நான் வேஸ்ட், அவ்வளவுதான், நான் செயல்பட முடியாம கிடக்கிறேன், என்னை சிறை பிடிச்சிட்டாங்க, இனி என்னால ஒன்றும் செய்ய முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இதுதான் பிசாசனுடைய எண்ணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன நடக்குது? இப்ப வாசிங்க. தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். இப்ப உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி எது விழுந்து கிடக்கு? சத்தமா சொல்லுங்க. எப்படி விழுந்து கிடக்கு? எந்த சத்துருவுக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டி ஒண்ணுல நினைச்சானோ, அதே உடன்படிக்கை பெட்டி நிமிர்ந்து நிற்க தாகோன் அதுக்கு காலுக்கு கீழே எப்படி கிடக்கு? அப்புறம் என்ன அர்த்தம்? சரணடைஞ்சு கிடக்குது. ஓ முன்னாடி நான் ஒன்றும் இல்லை. பெலிஸ்திய தேவர்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு ஒன்றும் இல்லைங்கிறத கர்த்தர் காண்பித்தார். கர்த்தருடைய கை மொத அடி என்ன தெரியுமா? அங்க இருக்கிற தாகோனை தான். ஏண்டா உன் முன்னாடியா என் பிள்ளை ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன், உன் முன்னாடியா என் பிள்ளை வேஸ்ட்ன்னு சொன்னேன், உன் முன்னாடியா என் பிள்ளை எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னேன், அந்த பிள்ளை முன்னாடி நான் உன்னை எப்படி விழுந்து கிடக்க பண்ண போறேன்? நான் சொல்றேன், உங்க முன்னாடி அத்தனை சத்துருக்களையும் கர்த்தர் முகங்குப்புற விழ பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க முன்னாடி எந்த சத்துருவும் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாது, எவனும் எழுந்து நிற்க முடியாது. அத்தனை சத்துரு உங்க முன்னாடி தலைகுனியும். நீங்க தலைகுனிய வேண்டிய அவசியம். எல்லாரும் நினைச்சாங்க உடன்படிக்கை பெட்டி தலைகுனிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இது தேவனுடைய பெட்டி இல்ல, முடிஞ்சிச்சு நினைச்சாங்க. ஆனா அதே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கர்த்தர் தன் கையை ஓங்கி 2 தட்டு தட்டுனா அடுத்த செகண்ட் எப்படி கிடக்குது? இப்ப எத்தனை பேருடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிரான சத்துருக்கள் உங்க முகங்குப்புற விழணும்னு நம்புறீங்க? கரங்களை மட்டும் உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவ பிரசன்னத்தை சுமக்கிற எனக்கு முன்னாடி, தேவனுடைய பெட்டி ஆயிருக்கிற எனக்கு முன்னாடி ஒருத்தனும் நிமிர்ந்து நிற்க முடியாது. சத்தமா ஆமென். எனக்கு முன்னாடி நிமிர்ந்து நிற்கணும்னு நினைச்சா எங்க தான் விழுவான்? சத்தமா. என் சத்துருக்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற இடம் எனக்கு மேல இல்ல, எனக்கு கீழே. எனக்கு எதிராய் நிற்கிற சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற இடம் என் தலைக்கு மேல இல்ல. நிறைய பேர் உங்க தலைக்கு மேல நடந்து போற மாதிரி தெரியலாம், உங்க தலையில மிதிச்சுட்டு போற மாதிரி தெரியலாம். ஆனா கர்த்தர் தன் கையை ஓங்கும் பொழுது அவன் கிடக்கிற இடம் எங்க தெரியுமா? உங்க காலடியில. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக உங்க சத்துருக்களை உங்க காலுக்கு கீழே போட போறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை மொத்த அடியிலே விழுந்துச்சு.
அடியிலேயே. இப்ப என்ன பண்றாங்க, இந்த தாகோனை அங்க வந்தவங்க என்ன பண்றாங்களாம், திரும்ப எடுத்து, அப்ப என்ன அதால என்ன பண்ண முடியல, திரும்ப எழும்ப. அப்ப நல்ல கவனிங்க, உங்க முன்னாடி விழுந்தது திரும்ப என்ன பண்ணாது, சத்தமா. சரி பிரதர், இப்படி சில பேர் வருவாங்கல, எதுக்கு திரும்பவும் விழுந்து போன சத்துரு திரும்ப என்ன பண்றான், எழும்புறான்ல. ஆனாலும் கர்த்தர் விடுவாரான்னு நினைக்கிறீங்களா? விட மாட்டேன். அடுத்தது என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் மறுநாள் காலமே எழுந்து, இப்ப எழுந்து அத விழுந்து கிடந்ததை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ தப்பித்தரு விழுந்துச்சு போலப்பான்னு சொல்லி நிறுத்தியாச்சு. அடுத்தது வரும்போது தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. முகங்குப்புற மறுபடியும் எப்படி ஆயிடுச்சு, இப்ப முகங்குப்புற விழுந்துச்சு. ஆனா இப்ப வெறும் முகங்குப்புற மட்டும் இல்ல, இப்ப என்ன நடக்குது, தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது. சொல்லுங்க, எப்படி கிடந்துச்சு, உடைக்கப்பட்டு கிடந்துச்சு. இப்போ இதை இனி திரும்ப எடுத்து நிறுத்த முடியுமா? இப்ப ஆண்டவர் இப்ப 2வது ஒரு அடி கரத்தால, என்ன அடினா இதுல போட்டிருக்கு, ஆண்டவர் அதை உடைந்து போன்னு போட்டிருக்கு. சில நீங்க பழைய ஆர்சி பைபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டி போடப்பட்டதுன்னு போட்டிருக்கும். அதனுடைய தலையையும் அதனுடைய கைகளையும் என்ன செய்யப்பட்டதா, வெட்டி போடுறதுன்னு என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தர் என்ன செய்யணும் சொல்லுங்க, வெட்டி இருக்கணும். யார் வெட்டினது, சொல்ல மாட்டீங்க சத்தமா. அதுபடி கர்த்தர் வெட்டுவார். கர்த்தர் வெட்டணுமா வேணாமா? தாகோனின் தலை வெட்டப்படணுமா வேணாமா? மனுஷங்களெல்லாம் வெட்ட வேணாம். மனுஷங்க மூலமா செயல்படுற சத்துருவை வெட்டணுமா வேணாமா? வசனம் தெளிவா சொல்லு. முதல்ல முகங்குப்புற விழுந்தான், என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து நிறுத்திட்டாங்க. என் புள்ள முன்னாடி நீ எப்படி மறுபடி எழுந்து, இப்படி கை இருந்தா தலை இருந்தா நிப்ப, உன்னை எப்படி நிக்க வைக்கலன்னு சொல்லி இப்ப கர்த்தர் 2வது ஒண்ணு போட்டாரு, கையும் உடைஞ்சிச்சு. வசனம் சொல்லுது, கைகளை வெட்டி தலைய வெட்டி வாசப்படியில போட்டுட்டு போயிட்டாரு. ஹலோ, இது கேட்க எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு தன் உடன்படிக்கை பெட்டி மீது கர்த்தருக்கு வைராக்கியம் இருந்துச்சுன்னா, தன் பிள்ளைய தொட்டவன் மீது கர்த்தருடைய வல்லமை அவ்வளவு கோபமா இருந்துச்சுன்னா, அவன் கையை வெட்டி தலை வெட்டி போடணும். இந்த உலகத்தில் அந்த நிறைய பேர் கொலை செய்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த லாஸ்ட்டில் மேலக்கால கூட கேள்விப்பட்டோம்ல, உங்கள் ஒரு உறவினர்கள் யாரோ கொண்டுட்டாங்க, அடுத்து அவன் ஜெயிலேருந்து வந்தோன்னு அவன் போய் அவங்க தலையை வெட்டி அப்படியே தூக்கிட்டு கொண்டு எங்கே வச்சுட்டானா. அப்போ அவ்வளவு வெறி, என் குடும்பத்தை நீ தொட்டுட்டல, ஒன்று என்ன செய்யறது இல்லை, விட மாட்டேன். இப்ப ஆண்டவர் எங்க கை வைக்கிறார்னா, உன் மேல உள்ள நம்பிக்கையில தானே என் பிள்ளை மேல கை வச்சான். உன்னையே நான் வெட்டிட்டா எல்லாம் என்ன கிடைப்ப. ஆண்டவர் தாகனுடைய கையையும் தலையையும் வெட்டி, நம்ம இதுல வார்த்தை நீட்டா போட்டிருக்கு, நீங்க பழைய பைபிள்ல பாத்தீங்கன்னா முண்டமாய் மாத்தினாராம். ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் எதையும் செய்வார். ஒரு சாதாரண உடன்படிக்கை பெட்டியை தொட்டவனுக்கே இந்த கெதினா, அவருடைய பிள்ளைய தொட்டா, அவருடைய மகிமையை சுமக்கிற, பிரசன்னத்தை சுமக்கிற, அவருடைய அடையாளமா இருக்கிற நம்மளை தொட்ட கர்த்தர் சும்மா விடுவாரா என்ன? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் எனக்காக உருவின பட்டயத்தோட நிற்கிறாரு. அல்லேலூயா. அந்த தாகோனுக்காக கர்த்தர் உருவின பட்டயத்தோட அவன் கோவிலுக்குள்ளே வந்தது போல, அவன் இடத்துக்குள்ளே வந்தது போல, கர்த்தர் எனக்காக உருவின பட்டயத்தோட எனக்காக யுத்தம் பண்ணுவதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக அவர் உருவின பட்டயத்தோட, எனக்காக அவர் உருவின பட்டயத்தோட. அல்லேலூயா. உங்களை தொட்ட அவர் சொல்றார், என் கண்மணியை தொடுற, என் பிள்ளை நீ சிறப்பிடிச்சு கூண்டுக்குள்ள கொண்டு வச்சிருக்கிற. இதை நான் வாசிக்கும் போதெல்லாம் என்னால ஜீரணிக்க முடியல. எவ்வளவு கோபம் ஆண்டவர் உங்க மேல, உங்க பிள்ளைய தொட்ட மேல, அந்த உடன்படிக்கை பெட்டிய தொட்ட மேல எவ்வளவு கோபம். நீங்க அழுகிறத பார்த்துட்டு கர்த்தர் வேடிக்கை பார்க்கறது இல்ல. சாதாரண பிள்ளை அழுத அப்பாவுக்கு என்ன வரும்?
என் பிள்ளை அழுதா எனக்கு கட்டாயம் கோவம் வரும். சும்மா அழுதாலே கோவப்படுவேன். நீ என் பிள்ளை என் முன்னாடி என்ன செய்யக்கூடாது தெரியுமா? அழக்கூடாது. நான் அழுதா, என் அப்பா முன்னாடி நான் அழுதா, அதுவும் அவர் சொன்னதை செஞ்சுட்டு அதுக்காக அழுதா, அவர் சொன்ன காரியத்துக்கு செஞ்சுட்டு அதனால துன்பம் வரும்போது, அவமானம் வரும்போது அதனால அழுதா, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்த்துக்கிட்டு மகளே அப்படின்னு சொல்லுவாரு. பொல்லாத தகப்பனாக நீங்களே எலும்புனா அவர் சும்மாவா நிப்பாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக கர்த்தர் உருவின பட்டயத்தோட நிற்கிறாரு. சிறை பிடித்தவர்களை சிறையாக்குகிற வரைக்கும் அவர் விடுவது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வந்த உடனே யாத்திரை வாசம் ஞாபகம் இருக்கா? ஆமென். அதுல வாச பாருங்க, சுவாசத்தெல்லாம் என்ன பண்றாராம்? அவனை ஜலத்துல தண்ணியில முக்கி கொல்லணும்னா எப்படி கொல்லணும்? எகிப்தியனை தண்ணியில முக்கி என்ன பண்ணாராம்? சாகடிச்சாராம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா தண்ணியில முக்கி சாகடிக்கிறது. ஆனா என் பிள்ளைய தொட்ட இல்லை, என் பிள்ளைய பின்தொடர்ந்து வர்ற இல்லை, நான் உன்னை என்ன செய்யறதில்ல, சும்மா விடுவது இல்லை. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக அவருடைய வலது கரத்தை நீட்டி நிற்கிறாரு. உருவின பட்டயத்தோடு உங்களுக்காக நிற்கிறாரு. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரெண்டாவது போவோம். 5வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. இப்ப என்ன, இதை மிதிக்கிறது இல்ல? சொல்லுங்க, நல்ல கவனிங்க. இவனுங்க எல்லாமே சீலாவை, உடன்படிக்கை பெட்டி இருந்த சீலாவை அழிச்சு போட்டான் இல்லையா? சீலாவை ஒண்ணுமில்லாம ஆக்கணும். இப்ப கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? தாகோன் இருக்கிற வாசலை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி போட்டார். தாகோனுக்குள்ள எந்த பூஜாசாலையும் என்ன செய்ய மாட்டானா? பிரவேசிக்கிறது இல்லை. ஏன்னா அது முண்டமா கிடக்குது, தலை இல்லாம கிடக்குது, கை கால் இல்லாம கிடக்குது, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்து கிடக்குது. இதை பார்த்த உடனே அத்தனை பூஜாசாரிகளுக்கும் அத்தனை அந்த அஸ்தோத்து ஜனங்களுக்கும் ஒரு கலக்கம். என்னன்னா, இனி இந்த வாசலை நாங்க என்ன பண்ண போறது இல்லை. நான் சொல்றேன், உங்க வாசலை அடைத்தவர்களுடைய வாசல்களை கர்த்தரே அடைப்பார். இப்ப யாருடைய வாசல் அடைக்கப்பட்டுச்சு? ஆமென். பூட்டப்பட்டது ஒருத்தன் என்ன பண்ணல, திறக்கல. நான் சொல்றேன், உங்களுக்காக உங்க வாசலை அடைக்கிறவர்களுக்காக கர்த்தர் எழும்புவார். உங்க வாசலை அடைக்கணும்னு நினைச்சா பயப்படுவான். உங்க வாசலை ஒருவனும் தொட முடியாத அளவுக்கு கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதுவரைக்கும் வாசல் வழியா பிரவேசிச்சவன் எல்லாம் இப்ப பயப்படுறான். இனி இந்த வாசலுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. வாசலை இழுத்து, இன்னைக்கு நிறைய வாசல்கள் உங்களுக்காக இழுத்து மூடப்படுது. தீமையின் வாசல்களை கர்த்தர் இழுத்து மூட போகிறார். வியாதியின் வாசல்களை இழுத்து மூட போகிறார். தடையின் வாசல்களை கர்த்தர் இழுத்து மூட போகிறார். எது எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சோ அந்த வாசல்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இனி தீமையின் வாசலுக்குள்ள பிரவேசிக்க போறது. ஆமென். உங்களுக்காக கர்த்தர் புதிய வாசல்களை திறக்க போகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை, என் வசனத்தை கை கொண்டபடினால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும், பக்கத்தில் சொல்லுங்க, ஒருவனும் பூட்ட முடியாது. பூட்ட நினைச்சா அவன் வாசலை பூட்டிடுவார். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்து இது ரெண்டாவது யுத்தம். முதல் யுத்தம் என்ன? தாகோனை தகடாக மாத்தினார். தாகோனுக்கு கைகள் தலைகளை கர்த்தர் வெட்டி போட்டார். ரெண்டாவது வாசல்களை எல்லாம் கர்த்தர் அடைத்து போட்டார். மூணாவது 6வது வசனத்தை வாசிங்க. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதித்தார். நல்ல கவனிங்க. அஸ்தோத்தை பாழாக்கும்படி கர்த்தருடைய கை என்ன பண்ணிச்சாம்? இப்ப கர்த்தருடைய கை இப்ப எங்க நேர போகுது? அஸ்தோத்தன என்ன அர்த்தம் சொன்ன ஞாபகம் இருக்கா?
பாழாக்குகிறவன் அர்த்தம். அஸ்தோத்திரம் என்ன அர்த்தம்? இல்லைன்னா நாசமாக்குகிறவன் அர்த்தம். இப்ப வசனம் சொல்லுது, யாரை கர்த்தர் பாழாக்குனாரு? அஸ்தோத்தை. எவன் நாசமாக்கணும்னு நினைச்சானோ அவனை கர்த்தர் நாசமாக்கினார். எவன் பாழாக்கணும்னு நினைச்சானோ, எவன் தேவனுடைய பிள்ளைய, எவன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பாழாக்கணும்னு நினைச்சானோ, கர்த்தர் அவனை என்ன பண்ணார் தெரியுமா? பாழாக்கினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாழாக்கப்படுவதில்லை, உங்க பிரச்சனைகள் தான் பாழாய் போகும். உங்களுக்கு விரோதமா எத்தனை அஸ்தோத்துக்கள் வந்தாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்காக நிற்கிறது. உங்களை நாசமாக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ எப்படி வாழ்ந்துருவ நான் பார்க்குறேன், நீ எப்படி இருந்துருவ நான் பார்க்குறேன், உன்னை நாசமாக்காம விட மாட்டேன், நிறைய சொல்லலாம். கவலைப்படாதீங்க, என்னை யாரும் என்ன பண்ண முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை யாரும் நாசமாக்க முடியாது. இதை யாராச்சும் ஒருத்தர் அவ்வளோதான் நீ மண்ணா போயிருன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன வந்துடுது? ஐயோ நான் மண்ணாய் போயிருந்து போது. நான் சொல்லி மண்ணாலாம் போக மாட்டீங்க, நீங்கள் அரண்மனையாக இருப்பீங்க. பக்கத்தில் பாசம், நீ மண்ணு கிடையாது, நீங்க அரண்மனையா இருக்க போறீங்க. ஆனா எவன் பாழாக்க நினைச்சானோ அவனை கர்த்தர் என்ன பண்ணார்? வசனம் சொல்லுது, பாழாக்கும்படி கர்த்தருடைய கரம் அவன் மேல என்ன பண்ணிச்சான்? இறங்கினது. கர்த்தர் உங்களுக்காக அஸ்தோத்துக்கு மேல இறங்கும். ஆமென். எப்படி பாழாக்குனார்னா, அதை மட்டும் மறுபடியும் வாசிங்க. அஸ்தோத் ஊரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதித்தார். இங்க வெறும் மூலவியாதியும் தான் போட்டிருக்கு. என்ன ஒண்ணு இதுல சேர்க்க மறந்துட்டாங்க. என்ன தெரியுமா? பெலிஸ்திய தேசத்துல நீங்க பொது மொழிபெயர்ப்பு நீங்க ஆர்சிபில வாசி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், எலி படைகளை கர்த்தர் அனுப்பினார். என்ன படை? அஸ்தோத்துக்குள்ள என்ன படை அனுப்பினாராம்? எலிகள் வயல்களில் இருந்து சேனை சேனையா எங்க வந்துச்சான்? அஸ்தோத்தை பாழாக்குறதுக்கு எலிகளை கர்த்தர் உருவாக்குகிறார். யாருக்காக சொல்லுங்க? வேதாகமத்துல இந்த எலியும் மூலவியாதியும் ரெண்டே இடத்த தான் போட்டிருக்கு. ஒன்று உபாகம புஸ்தகத்துல எலி என்பது அருவருப்பான ஒரு மிருகம். மூலவியாதி சாபத்தினால எகிப்தில் இருக்கின்ற ஒரு வியாதி. வேற எங்கேயுமே கர்த்தர் இந்த எலியையும் அனுப்பல, இந்த மூலவியாதியும் அனுப்பல. மூளை என்பது மறைமுகமாய் வருகிற கட்டிகள், மறைமுகமான இடங்கள்ல சரீரங்கள்ல வருகிற கட்டி. அது கொப்பளமா என்ன செய்யும்? நிற்கும். அதோட வலி பயங்கரமா இருக்கும். அதனால உடம்பு ஹீட் ஆகி ஃபீவர் மரணத்தின் வேதனை அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பெயின். இப்ப ஆண்டவர் அஸ்தோத்துல எலிகளையும் மூலவியாதியும் கர்த்தர் அனுப்பினார். எந்த தேசத்துக்கும் செய்யாத ஒரு வாதைய, எந்த தேசத்துக்கும் செய்யாத ஒரு வியாதிய கர்த்தர் எங்க அனுப்பினார் தெரியுமா? அஸ்தோத்துக்கு. யாருக்காக? ஆமென், ஆமென். எலிகளை எல்லாம் கர்த்தர் எப்படி பார்த்தா நீங்க கரெக்டா எலின்னு சொல்றீங்க? நீங்க 6ஆம் அதிகாரத்துல இந்த குற்ற நிவாரண பலிக்காக சில பொம்மைகளை செஞ்சு அதில் வச்சு அனுப்புவாங்க தெரியுமா? என்னெல்லாம்? எலி, 5 சுண்டலி, அப்புறம் 5 மூலவியாதிக்கான உருவங்கள். அதை செஞ்சு என்ன பண்ணணும்? அனுப்பிச்சு விடணும். அப்ப தேசம் முழுவதும் கர்த்தர் எதை அனுப்புனார் சொல்லுங்க? அப்ப ஆண்டவர் உங்களுக்காக எதையும் அனுப்புவார். ஹலோ, எலி என்ன செய்யும்? எலி எத்தனை பேர் ரொம்ப பிடிக்கும்? எங்க வீட்டில் எலி வந்துச்சுன்னா அன்னைக்கு நைட்டு தூக்கம் இல்லை. வீட்டுக்குள்ள வர வேணாம், வாசல்ல வந்தா போதும். எலி ஒரு ஒரு அருவருப்பான ஒரு மிருகம் இல்லை? அது எங்க தான் இருக்கும்? அருவருப்பான இடத்துல தான் இருக்கும். ஆனா அந்த அருவருப்பான மிருகத்தை கர்த்தர் எங்க அனுப்புறாரு? தேசத்துக்குள்ள. யாருக்காக? நல்ல கவனிங்க. இது என்ன தெரியுமா? எவெல்லாம் அந்த அஸ்தோத்து ஊர் முழுவதும், ஏன் இந்த ஊர் முழுவதும் அப்படின்னா, ஏன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அனுப்புனார்னா, அந்த அஸ்தோத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நினைச்சான் இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு அற்பமானது, இது ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்க கொண்டு வச்சிருந்தாங்க?
தாகோனுக்கு முன்னாடி வச்சுட்டு சொல்றாங்க, இது வேஸ்ட், இது ஒண்ணும் இல்லாத, இது அற்பமான, இது பிரயோஜனம் இல்லாத, ஒண்ணுக்கும் உதவாது. ஏதோ இஸ்ரவேல் சொன்னா யோர்தான் நதியா அது அப்படி பண்ணுச்சு, எரிகோ கோடி இப்படி பண்ணுச்சுன்னு, இங்க பார்த்தா ஒண்ணுமே என்ன செய்யல, கம்முன்னு உட்கார்ந்துருக்கு, வெறும் பெட்டி தான், இது ஒண்ணுக்கும் உதவாததுன்னு சொல்லி அதை எவ்வளவு அற்பமா பார்த்தானோ, அதை அருவருப்பா பார்த்தானோ, அந்த அளவுக்கு அத்தனை பேருடைய வீட்டுலையும் கதை எதை அனுப்புனார். இப்ப யார் வீடு அருவருப்பா மாறிடுச்சு? யோசித்து பாருங்க. சாப்பாடு போயிட்ட திறந்தா உள்ள என்னது வரும்? குழம்ப திறந்தா உள்ள என்ன கிடக்கும்? தண்ணி கிடந்தா என்ன இருக்கும் உள்ள? எகிப்து வாதையில கூட இது இல்லைங்க. எகிப்துல வாதை அனுப்பும் போது கூட கர்த்தர் எலியை அனுப்பல. ஆனா உடன்படிக்கை பெட்டிய ஒருத்தன் தொட்டாங்கிறதுக்காக, உடன்படிக்கை பெட்டிய ஒருத்தன் அற்பமா நினைச்சாங்கிறதுக்காக, இது இஸ்ரவேலுக்காக செஞ்சது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் எகிப்துல பண்ணார், ஜனத்துக்காக கூட பண்ணல. ஆனா சாதாரண உடன்படிக்கை பெட்டிக்காக, அந்த உடன்படிக்கை பெட்டியை அற்பமா நினைச்சாங்கிறதுக்காக கர்த்தர் வாதைகள் அனுப்ப ஆரம்பிச்சார். ஆமென். உங்களை ஒருத்தனும் அற்பமா எண்ண முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அற்பமா எண்ண முடியாது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு வாழ்க்கையில நீங்க வேதாமத்துல எங்க வேணாலும் பாருங்க, உடன்படிக்கை பெட்டிய ஒருத்தனும் பிடிச்சது கிடையாது. எருசலேம் தேவாலயத்தை என்ன பண்ணாங்க? நேபுகாத் நேச்சார் வந்து சூறையாடினான். அவன் நிலம் என்ன தெரியுமா? பாபிலோன் எல்லாம் எப்படி மாறிச்சான்? மண்மேடா மாறி போச்சு. ஒரு பட்டணம், ஒரு வீடு, ஒரு செடி, ஒரு கொடி இல்லாத மண் மேடாய் கத்த மண்ணா மாத்தி போட்டார். உடன்படிக்கை பெட்டியை, தேவனுடைய பிள்ளைய யாரெல்லாம் அற்பமா நினைக்கிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா, வாதைகளை உடைய குடும்பங்களாய் பார்க்கிறாரு. மண்ணாகிற மண் மேடாய் மாத்துகிற அனுபவமாய் மாறி போகும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொல்லப்படாதீங்க, நீங்க அருவருக்கப்பட்டவர்கள் அல்ல. சில பேர் நம்மளை பார்த்து சொல்ல, அவங்கள பார்த்தா எப்படி தெரியுது? ஆமென். அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு வந்துருங்க, நாளைக்கு உங்க வீட்டுக்கு என்ன வரும்? நீங்களும் எலியை அனுப்பிச்சு விட்டுறாதீங்க. ஆமென். எனக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் ரெடியா இருக்கிறார். அப்ப என்ன, நான் இதை ஆண்டு சொல்ற ஒண்ணு, நான் உனக்காக நான் எதையும் செய்வேன். எலி அனுப்பணுமா நான் அனுப்புறேன், மூளை கட்டி அனுப்பணுமா நான் அனுப்புறேன், ஓங்கி அடிக்கணுமா, கையை வெட்டணுமா வெட்டுறேன், என்ன பண்ணணும்னு சொல்லு, நீ அமைதியா இருப்போதும். நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை நீங்க ஆண்டவர் மறந்துட்டாரு மட்டும் நினைக்காதீங்க. என்னை மறந்துட்டாரு என்பதை, சிறைப்பிடிச்சு எங்கேயோ உட்கார்ந்துருக்கும் என்பதை, நான் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு, எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது போலாம், வாசிங்க 7வது வசனம். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி. என்ன ஆகாது? இந்த பெட்டி யாரிடத்தில் இருக்கலாகாது? சொல்லுங்க. தெரியாம புடிச்சிட்டு வந்துட்டீங்கடா, இந்த பெட்டி நீ எங்க இருக்க கூடாது, இது நமக்கு ஆகாது, தயவு செய்து இதை என்ன பண்ணிருங்க வெளியே. அப்ப என்னன்னா, இப்ப தேசம் முழுமைக்கும் என்ன வந்துச்சு தெரியுமா? ஒரு பயம். உடன்படிக்கை பெட்டியை குறிச்ச பயம். என்ன பயம்? ஏன் இதை சிறை பிடிச்சோம், ஏன் இதை நம்ம பட்டணத்துக்கு கொண்டு வந்தோம், ஏன் இதனுடைய இது அற்பமா நினைச்சோம், ஏன் இதை நம்ம சிறப்பிடிச்சு கொண்டு வந்து தாகோன்ல வச்சோம். தாகோனுக்கு முன்னாடி வச்சா தாகோன் அங்க ஆண்டர் வந்து ரெண்டா வெண்டஞ்சார் வெட்டி போட்டார், கையை வெட்டி போட்டு, தலையை போட்டு வெட்டி போட்டு, முண்டமா போட்டு, இப்ப நம்ம கோவில் மூடப்பட்டு போச்சு. சரி, அது அற்பமா நினைச்சோம், அதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள எதை அனுப்பிச்சு விட்டார்? இப்ப எலியையும் மூளை கட்டிகளையும் அனுப்பிச்சு விட்டு நம்மளை இந்த அளவுக்கு பாடுபடுத்துறாரு. ஆண்டு உடன்படிக்கை பெட்டி எப்ப நம்ம ஊருக்கு வந்துச்சோ, எப்ப நம்ம இதை சிறப்பிடிச்சோமோ, அன்னையிலிருந்து நம்ம வாழ்க்கை நாசமா போச்சு, அதை பாழாக்கி கொண்டிருக்கிறது. இப்ப எல்லாருக்கும் ஒரு பயம், இனி என்ன நடக்குமோ? ஆமென். உங்களை குறித்த பயம் சத்ருவுக்கு வரும். உங்களை தொட்டதுக்காக வருத்தப்படுகிற நாட்களை கர்த்தர் உருவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை தொட்டதற்காக, உங்க பிள்ளையை தொட்டதுக்காக, உங்க குடும்பத்தை தொட்டதற்காக, உங்களை குறித்து பேசினதற்காக வெட்கப்படுகிற பயப்படுகிற நாட்கள் வரும். ஏன் இவனை பேசணும்,
ஏன் இப்படி பேசணும், எதுக்காக இப்படி செஞ்சோம், செஞ்ச நாள்ல இருந்து நம்ம வாழ்க்கை பாழாக்கப்படுகிற நிலைமையில் இருக்கு, வாதையா இருக்குன்னு சொல்லி உங்களை குறித்து பயப்படுகிற நாட்களை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இதெல்லாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆண்டு சொல்றாரு, எதிரி ஒரு வழியா வந்தா எத்தனை வழியா திரும்பி ஓடுவான். இது யார் சொன்ன வார்த்தை? அப்ப கர்த்தர் செய்வாரா மாட்டாரா? அவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் ஒருவன் உனக்கு விரோதமா நின்று குற்றப்படுத்தினா திரும்ப நான் அவனை என்ன பண்ணுவ? குற்றப்படுத்துவ. இது என்னால் உண்டாகிற சுதந்திரம், அது தேவனுடைய ஆசீர்வாதம். ஒரு பிள்ளைக்கு மேல தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தருடைய கரம் உங்க மேல நீட்டப்பட்டிருக்குன்னா உங்களை ஒருத்தனாலும் தொட முடியாது. அல்லேலூயா. சிலுவையில ஆண்டவர் தன் 2 கரங்களை விரித்து நின்ன போது உங்க மேல அவருடைய கரம் வைக்கப்பட்டு விட்டது, அவருடைய ஆணி பாய்ந்த கரம் வைக்கப்பட்டு விட்டது. எந்த சத்துரு உங்களை தொட முடியும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யோசிக்கிறதுக்கே பயப்படுவானுங்க. உண்மையா இல்லையா? நம்மளை குறிச்சு தப்பா யோசிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, பயப்படாதீங்க. பேசுனதுக்காக யார் தான் பயப்படணும்? அவங்க தான் பயப்படணும். பயப்பட வைப்பாரு. அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இது நம்ம இது நம்ம சபிக்கிறதெல்லாம் கிடையாது, இது ஏன் ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? இது தேவன் செய்கிற ஆசீர்வாதம். ஏன்னா இது எனக்கு வேணுமா வேண்டாமா? நிறைய நேரத்தில் இது தப்பாக எடுத்துக்க கூடாது. என்ன இப்போ அவங்களை அடிப்பாங்கன்றாரு, அழிப்பாங்கன்றாரு, வெட்டுவாருன்றாரு, பாலாக்குவான்றாரு, எலியா. இது எனக்கு உண்டான சுதந்திரம். எனக்கு என் வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வருகிற சத்துருவுக்கு கர்த்தர் செய்கிற ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவர் செய்கிறத எந்த மனுஷனாலும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நீங்க யுத்தம் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். நீங்க அமைதியா இருங்க. நீங்க பிரசன்னத்தை சுமந்துட்டு அமைதியா உட்கார்ந்துருங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறது கர்த்தர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, யார் உங்களை குறித்து பேசினவர்கள், தவறாய் பேசினவர்கள், இல்லை உங்களை இழிவுபடுத்தினவர்கள் உங்களை கண்டு பயப்படணும் நீங்க நம்பினா சொல்லுங்க, ஆண்டவரே என்னை குறித்து இந்த மனிதர்கள் பயப்படணும். என் குடும்பத்தை குறித்து தவறான நோக்கத்துக்காக அல்ல ஆண்டவர், என்னை குறித்து தவறா பேசுறதுக்கு அவங்க பயப்படணும். ஆண்டவரே, ஆண்டவர் என் குடும்பத்தில், என் வேலையில், நான் போகிற இடத்துல என்னை குறித்து பேசுறதுக்கு அவங்க யோசிக்கணும். எனக்கு தீமை செய்கிறதுக்கு அவங்க யோசிக்கணும். என்னை பாழாக்குறதுக்கு அவங்க பயப்படணும். எனக்கு விரோதமாக ஏதாச்சும் செய்யணும்னா அதுக்கு அவங்க யோசிக்கணும். ஆண்டவரே, அந்த அளவுக்கு ஒரு பயத்தை கர்த்தர் உண்டாக்குவீராக, ஒரு மரியாதையை கர்த்தர் உண்டாக்குவீராக. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிங்க கர்த்தர் செய்வார். ஆமென். யாராச்சும் உங்களை பார்த்து பேசினா நீங்க என்ன பண்ணிருங்க? சிரிச்சுட்டே போயிருங்க. ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறான் நமக்கு தெரியணும், அடி வாங்க போறான். நம்மளை குறித்து பேசினா அடுத்தவன் பயப்பட போறான்னு அர்த்தம். அவனே திரும்பி நம்மகிட்ட வருவான், ஐயா உங்களுக்கு விரோதமா பேசின அன்னையில எனக்கு என்னவே வரல, தூக்கமே காலை விடியர்களை எழும்புறதுக்குள்ள முத யார் தான் பார்க்க வரணும்? என்னதான் பார்க்க வரணும். ஆமென். இப்படி நடக்கணுமா வேணாமா? கட்டாயம் நடக்கணும். கர்த்தர் செய்வார். நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. ஆமென். சரி, அடுத்தது வேகமா போவோம். வாசிங்க 8-9 வாசிங்க பார்க்கலாம். பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடி வரச் செய்து. இப்ப பாருங்க யாரெல்லாம் கூப்பிடுறாங்க. இப்ப பெலிஸ்தரின் அதிபதிகள்னா நான் சொன்னேன், பெலிஸ்தருக்கு எத்தனை பட்டணங்கள் உண்டு? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? 5 பட்டணங்கள். சொல்லுங்க, எத்தனை பட்டணம்? இப்ப ஒவ்வொரு பட்டணமா என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போய், இந்த பாரு உடன்படிக்கை பெட்டி, ஒண்ணும் இல்ல, வேஸ்ட். இந்த பாரு உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லி அதை ஊரா தூத்துனான். தன் 5 பட்டணங்களிலும் அந்த உடன்படிக்கை பெட்டி அவமானப்படுத்தினான், நிந்திச்சான். அதை எவ்வளவு மற்றவங்கள்ட்ட தூசிக்கணுமோ தூசிச்சான். அதை ஒரு அடையாளமா பேசினான். பாத்தியா, பெரிய உடன்படிக்கை பெட்டின்னு சொன்னான். ஆனா பாரு ஒன்னும் இல்ல, இந்த ஓம் பட்டணத்துல கொஞ்ச நாள் வச்சு விளையாண்டுக்க, இந்த நீ கொண்டாடு. அந்த உடன்படிக்கை பெட்டியை தெருவா சுத்திக்கிட்டு திருவிழா கொண்டாடுறான்.
அந்த உடன்படிக்கை பெட்டியை தூற்றுறதுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. இங்க நிறைய பேர் அப்படி தூஷிக்கப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்கு பல மொழியா நம்மளை தான் பயன்படுத்துறாங்க, சொந்த குடும்பத்தாரே. ஆமென், ஆமென். இப்ப இங்க நடந்துச்சு என்ன தெரியுமா? இப்படி தூஷித்து போனாங்கல்ல, இப்ப அத்தனை பெலிஸ்தருடைய 5 பட்டணங்களுடைய அதிபதி என்ன செய், வர சொல். இப்ப எல்லா பட்டணத்து அதிபதிகளையும் என்ன செஞ்சாச்சு, கூப்பிட்டாச்சு. இப்ப எல்லாம் வந்து நிக்கிறான். இப்ப என்ன பண்றான் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்ப ஒரு பிளான் நடக்கு. நம்ம என்னப்பா செய்யணும் இந்த உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லி யோசிக்கிறான். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு இன்னும் மறுபடியும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, சரி அஸ்தோத்துல தானே பிரச்சனை, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதை தூக்கிட்டு காத்து பட்டணத்துக்கு போவோம். காத்து பட்டணத்தை போய் இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், இந்த உடன்படிக்கை பெட்டியை சுத்த ஆரம்பிக்கிறான், மறுபடியும் தூற்ற ஆரம்பிக்கிறான். பாரு, உடன்படிக்கை பெட்டி இது ஒண்ணு இல்ல, இது அஸ்தோத்தில் தான் பிரச்சனை, காத்துல பிரச்சனை இல்ல. காத்துல இருக்கிற கடவுள் பெரிய கடவுள், நம்ம உடன்படிக்கை பெட்டி ஒண்ணு இல்லைன்னு சொல்லி இந்த காத்து பட்டணம் சொல்லி எல்லா பட்டணம், காத்து மட்டும் இல்ல மீதி இருக்கிற 4 பட்டணத்தை சுத்த ஆரம்பிக்கிறான். இப்ப நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க. காத் பட்டணம் மட்டும் எடுத்துக்கொண்டு போனார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை 9ஆம் வசனமா அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. எப்படி இறங்கிச்சு? சத்தமா சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பாரமா இருந்துச்சு, பாலாக்கினது தான் போட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இப்படி இல்லை. எப்படி தெரியுமா? ஏண்டா, ஏன் உடன்படிக்கை பெட்டிய தெருவா தூசிக்கிறதுக்கு நீ யாரு? இதுவரை இருந்த கோபத்தை விட இன்னும் ஆண்டுக்கு என்ன வருது? இப்ப நான் ஏற்கனவே உன் தாகோனை வெட்டி போட்டாச்சு, ஏற்கனவே அஸ்தோத்தை பாலாக்கிட்டேன், இன்னும் நீ திருந்துற மாதிரி தெரியல, இன்னும் நீ காத்துல சுத்துவேன்ற, எக்ரோன்ல சுத்துறேன்ற, காசாவுக்கு கொண்டு போறேன்ற, இப்ப பாரு என்ன பண்றேன்னு சொல்லி அவன் சுத்துற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கரை எப்படி இறங்கிச்சான் தெரியுமா? மகாபாரமாய், மகா உக்கிரமமாய் தேவனுடைய கரம் இறங்க ஆரம்பித்தது. இப்ப இதுவரை பார்த்ததை விட இனி எப்படி இருக்கும்? எந்தெந்த பட்டணங்கள்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு கொண்டாடினாங்களோ அந்த பட்டணங்கள் எல்லாம் என்ன உண்டாச்சு தெரியுமா? கடைசி வசனத்தை வாசிங்க. கடைசி வசனம். செத்து போகாதிருந்தவர்கள் மூலவியாதியினால் பாதிக்கப்பட்டபடியினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானப்பரியந்தம் எழும்பிற்று. இப்ப எப்படி மாறுச்சு? கொண்டாட்டம் இல்ல. இவ்வளவு நாள் உடன்படிக்கை பெட்டி கொண்டுட்டு இது அற்பமானது, இது ஒண்ணும் இல்லை, இது வேஸ்ட்னு சொல்லி அத பேரை தூசித்துட்டு திரிஞ்ச அத்தனை கூட்டத்துக்கு வாயிலிருந்து இப்ப என்ன வருது தெரியுமா? கூக்குரல். ஐயோ எங்களை விட்டு, ஐயோ பொல்லாப்பு, ஐயோ வியாதி, ஐயோ எலி, ஐயோ கட்டி, ஐயோ கஷ்டம், ஐயோ முடியல. இது எங்கன்னா சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், அதிபதிகள், பூஜாசாரிகள் அத்தனை பேரையும். ஆமென். எப்படியா மகா இது வரைக்கும் எலி எப்படிதான் போச்சுன்னா படைப்படையா போச்சு. இப்ப படைப்படையா போல, படைகளா போக ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் வியாதி கட்டியா கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு, இப்ப கட்டியா வரல, கொத்தா வருது. எந்தெந்த பட்டணத்துல, எந்தெந்த தெருவில் எல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டி தூஷிக்கப்பட்டுச்சோ அந்த தூஷணத்தை எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு சாபமாய் மாத்தினார். பெலிஸ்தீர்கள் கத்துறான், அழுகிறான். அவன் சத்தம் எங்க போச்சான்? இப்ப வான பரியந்தம் எட்டுனது. நான் சொல்றேன், உங்களை தூஷிக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த தெருவிலெல்லாம், எந்த ஜனத்தின் மத்தியிலெல்லாம் உங்களை தூசிச்சாங்களோ அதே நாவுகள் சொல்ல போகுது, இந்த குடும்பம், இந்த சகோதரி கர்த்தருடைய பெட்டி, இவங்க தேவனுடைய பிள்ளை, இவங்களுக்கு விரோதமா ஒருத்தனும் பேச முடியாது, இவங்களுக்கு விரோதமா எழும்ப முடியாதுன்னு சொல்லுகிற நாட்கள் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை தூஷித்தவர்கள் வாயால என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. கர்த்தர் செய்வார். ஆமென். என்ன கர்த்தருடைய கரம் எப்படி இருக்கு? இப்ப
மகா உக்கிரமா. அந்த தேசத்தில் இருந்த பூஜாசாரிகளை விடல, பெலிஸ்தரின் 5 அதிபதிகளையும் விடல, அத்தனை பேரையும் கர்த்தர், போர் வீரன், தளபதி எல்லாவனுக்குள்ள எல்லாம் அரண்டு போய் நிற்கிறான். இப்போ கடைசியில் ஒரு நிலைமை வந்துட்டாங்க. என்ன பண்ணணும்னா இதை திருப்பி எங்கே அனுப்பணும்? அதோடைய ஸ்தானத்துக்கு இல்லையா? நீங்கள் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டியை 11ஆவது வசனம். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்துக்கு சொல்லுங்க. எங்க அனுப்பணும்? எப்படி அனுப்புவோம்? ஏன் என்ன பண்ணிட்டாங்க? ஏற்கனவே அதன் ஸ்தானத்தை என்ன பண்ணியாச்சு? இப்போ எல்லாவனுக்கும் பயம். திரும்ப அதே இடத்துக்கு எதை கொண்டு போனோம்? பெட்டியை கொண்டு போனோம். இல்லைன்னா நம்ம செத்தோம். இப்போ இவன் சொல்றவனுக்கெல்லாம் இன்னொரு பயம் வரும். என்ன பயம்னா, ஏன்னா அது ஸ்தானத்தை அங்க என்ன பண்ணிட்டோம்? நம்ம அழிச்சிட்டோமே. போய் யுத்தம் பண்ணி அழிச்ச வந்து சொல்லுவோம், ஐயோ நாங்க தான் அந்த சீலவை அழிச்சோம், அது இருந்த ஸ்தானத்தை நான் தான் அழிச்சேன், அதனுடைய தீர்க்க தரிசனத்தை நான் தான் அழிச்சேன், அதனுடைய இளைப்பாறுதலை நான் தான் அழிச்சேன். திரும்ப எப்படி நாங்க கொண்டு போக முடியும்? எவெல்லாம் சீலோவை அழிச்சானோ இப்ப அத்தனை பேருக்குள்ள ஒரு பயம். ஐயோ நான் சீலோவை அழிச்சிட்டேனே, சீலோவை இல்லாமல் ஆக்கிட்டேனே, திரும்ப எப்படி கொண்டு போவேன்னு சொல்லி அவன் அழித்த காரியத்துக்காக உட்கார்ந்து புலம்ப ஆரம்பிக்கிறான். ஆமென். உங்க வாழ்க்கையில உங்ககிட்ட இருந்து பறித்து கொண்டது, உங்ககிட்ட இருந்து எடுத்து கொண்டது யார் வேணாலும் இருக்கலாம். அத்தனை பேரும் வருத்தப்படுகிற நாட்கள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களிடத்தில் உள்ளதை பறித்து கொண்டவர்கள், உங்களிடத்திலிருந்து ஏமாத்தி எடுத்து கொண்டவங்க, உங்க சமாதானத்தை அழிச்சவங்க, உங்க ஆசீர்வாதத்தை அழிச்சவங்க, உங்ககிட்ட புடுங்கினவங்க, கொடுக்காம ஏமாத்துறவங்க, அத்தனை பேரும் செய்த காரியத்துக்காக வருத்தப்படுகிற நாட்கள் வரப்போகுது. கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயம் கர்த்தர் செய்வார். இது என் சுதந்திரம். சொல்லுங்க, இது ஏன் ஆசீர்வாதம், இது ஏன் ஆசீர்வாதம், இது நான் என்னுடைய எனக்கு சொந்தமான ஆசீர்வாதம். நான் இதை சுதந்திரித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கடைசியில் ஒரு காரியம், 6ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சதுக்காக பெலிஸ்தியர்கள் எல்லாம் கூடி ஒன்று சொல்றான், நம்ம குற்ற நிவாரண பலி என்ன செய்வோம்? இப்போ குற்ற நிவாரண பலி எதுக்கு? பாவம் செஞ்சதுக்கு. இப்போ அத்தனை பேரும் ஃபீல் பண்றான், நான் உடன்படிக்கை பெட்டிக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டேன்? பாவம். எனக்கு இதுதான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. என்னை அழிச்சவன் ஒரு நாள் உணர்வான், என்ன தெரியுமா? நான் பாவம் பண்ணிட்டேன், உனக்கு உன்னை ஏமாத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு. குற்ற நிவாரண பலியாய் அந்த வியாதியின் சுரூபங்களை எல்லாம் வச்சு என்ன பண்ணுறான்? இப்போ ஒரு 2 பசுமாட்டை வெட்டி அனுப்பிச்சு விடுறான். அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு, பெலிஸ்தனுக்குள்ள நம்ம பாவம் பண்ணிட்டோம். எந்த உடன்படிக்கை பெட்டியை ஒண்ணுமில்லை வேஸ்ட்னு சொன்னானோ இப்போ அவன் சொல்றான், ஐயோ நான் சொன்னது தப்பு, நான் பாவம் பண்ணிட்டேன். உடன்படிக்கை பெட்டிக்கு விரோதமாய் பேசுறது பாவம், அதை சிறைபிடிச்சது பாவம், அதன் ஸ்தானத்தை அழிச்சது பாவம். ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, நாங்க உடன்படிக்கை பெட்டிக்கு விரோதமா உங்க பிள்ளைக்கு விரோதமாய் பாவம் பண்ணிட்டோம்னு சொல்லி பெலிஸ்தியன் புறஜாதியான் பலிகளை செலுத்தி ஆண்டோட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆமென், ஆமென். இவ்வளவு நேரம் பார்த்தோம், ஆண்டவர் வாதை அனுப்புவார், எல்லாத்தையும் அனுப்புவார். இது எல்லாம் எங்க போய் முடியணும் தெரியுமா? மரணத்துல முடியக்கூடாது, அவர் ரட்சிப்புல முடிய போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவங்க எல்லாம் கடைசியில் எங்க வந்து நிற்பாங்க தெரியுமா? பாவத்தை அறிக்கையிட்டு வந்து நிற்பாங்க. உங்க முன்னாடி கை கொடுத்து சொல்லுவாங்க, உங்களுக்கு விரோதமா நாங்க பாவம் பண்ணிட்டோம், எங்களை என்ன பண்ணிக்கோங்க சொல்லுங்க, மன்னித்துக் கொள்ளுங்க. ஆமென். இத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களுக்காக ஓங்கி நிற்குது. அவன் பூஜாசாரியும் கிடையாது, அவன் அதிபதினாலும் கிடையாது, அது யார் வேணாலும் இருக்கலாம். உன் மேல கை வச்சிட்டா கர்த்தருடைய கரம் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கொடுக்க போகிறார். சொல்லுங்க, நான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. உங்களுக்கு எனக்கு சொல்லுங்க, எனக்கு முன்னாடி
எந்த தாகோன்னு நிற்க முடியாது. எல்லாம் முகங்குப்புற விழும். எல்லாம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு முன்னாடி எந்த தாகோன்னு நிற்க முடியாது. எனக்கு முன்னாடி கர்த்தர் உருவின பட்டயத்தோட நிற்கிறாரு. எனக்காக கர்த்தருடைய கரம் ஓங்கி நிற்கிறது. எனக்காக கர்த்தர் வாதைகளை சத்துருக்களுக்கு அனுப்புகிறார். எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். எனக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி கர்த்தர் சத்துருக்களுக்கு செய்கிறார். என்னை குறித்த பயத்தை கர்த்தர் சத்துருக்களுக்கு உண்டு பண்ண போகிறார். நான் இழந்ததை எல்லாம் சத்துருக்களை கொண்டே சரி செய்ய போகிறார். நான் இழந்ததை எல்லாம் சத்துருக்களை சரி செய்ய போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்கள் நல்ல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு செஞ்ச தவறுகளை சத்துருக்களை கொண்டே சரி செய்ய போகிறார். அவங்களை கொண்டே சரி செய்ய போகிறார். எவன் உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு போனானோ அவனே திரும்ப கொண்டு வந்தான். அவனே திரும்ப கொண்டு வந்தான். உங்களிடத்திலிருந்து எடுத்தது திரும்ப உங்களுக்கு நேராய் வரும். ஹல்லேலூயா. எவன் எடுத்துட்டு போனானோ அவனே இப்ப எடுத்துட்டு போகும்போது வீரர்கள் எடுத்துட்டு போனான். ஆனா இப்ப வரும்போது அவன் மட்டும் இல்ல, 5 அதிபதிகள், அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை கோவில் பூஜாசாரிகள் அத்தனை பேரும் உடன்படிக்கை பெட்டி எங்க அனுப்பிச்சுடுறான் இப்ப. ஆமென். திரும்ப எல்லாம் அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். இப்ப அதனுடைய மகிமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப அதனுடைய மகிமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, உங்கள் அடையாளமே வேறைய மாறிடும். ஹல்லேலூயா. எல்லாம் எளிமை நிற்கலாமா? எளிமை நின்று இந்த பாடலை பாடி நம்முடைய கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்கு. கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் எனக்காக செயல்படுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று சொல்லி சொல்கிறேன். உங்கள் பிரசன்னத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்கள் பிரசன்னத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்குள்ள இன்னும் பிரசன்னம் நிரம்பட்டும். இன்னும் உங்கள் ஜெபம் எழும்பட்டும். இன்னும் உங்கள் வேத வாசிப்பு எழும்பட்டும். இன்னும் கர்த்தருக்குள்ள வளருங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ணுறது கர்த்தர். வேற எதையும் யோசிக்காதீங்க. உங்களை சிறை பிடிச்சிருக்காங்களா? உங்களை பிடிச்சி அடைச்சிருக்கிறாங்களா? ஊரெல்லாம் தூற்றி திரியிறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் ஒருவர் உண்டு. உங்களுக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் ஒருவர் உண்டு. தாவீதை தூஷிக்கும்படி அவன் சிநேகிதனே எழும்பினான். ஆனா அவனை கர்த்தர் இல்லாம போக பண்ணினார். உங்களுக்காக தூஷிக்கிறவங்க இல்லாமல் நாட்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உங்களை ஒருவனும் தூஷிக்க முடியாத நாட்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோட பாட போறோம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, அவருடைய கரம் என் மேல இருக்கு. எனக்கு அவர் யுத்தம் பண்ணுவார். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் எஸ்ரானா நெகமியானா என் மேல கத்தக்கறோம். எஸ்ரானா கத்தக்கறோம். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானா நெகமியானா என் மேல. ஆமென். எஸ்தர் நான் தெபோரால் நான் என் மேல. சொல்லுங்க. எஸ்ரா நான் ஷக்கட்டல ரபா லபா. விசுவாசத்தோட பாடுங்க. ஓ எஸ்தர் நான் தெபோரால் நான் என் மேல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம், கொடுக்கும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், என்னை நடத்தும் கரம். காக்கும் கரம், விலகாத கரம். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம்.
சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென் ஆமென். ஷகரபல கட்டரதலரபா. உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் ஆமென் ஆமென். பெற்றுக்கொள்வேன் அந்த ஹேண்ட் ஆஃப் காட் ரிபலரமா. பெற்றுக்கொள். எஸ்ரானா எஸ்ரானா. எஸ்ரானா எஸ்ரானா. ஆமென் 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 ஆமென். அவர் கரம் உன் மேல இருக்கு பிரதர். அவர் கரம் உங்க மேல நீட்டப்பட்டிருக்கு. நீங்க எஸ் லார்ட். கர்த்தர் கரம் எஸ்ரானா எஸ்ரானா. நெகேமி சொல்லுங்க. ஆண்கள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் சொல்லுங்க. எஸ்தர்னா எஸ்தர்னா. அவர் கரம் என் மேல. ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல. நான் கேட்பதெல்லாம் விசுவாசத்தோட ஷக்கட்டர பாபா பாபா மேல. நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன் அந்த ஹேண்ட் ஆஃப் காட். இயேசுவே அந்த ஹேண்ட் ஆஃப் காட். ஷக்கரபல கட்டலமா பாபா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ரீ கட்டால ராமா லாபா. அவர் கரம் என் மேல. அவர் கரம் என் மேல. அவர் பராக்கிரம செய்கிற கரம். பராக்கிரம செய்கிற கரம் என் மேல இருக்கு. என் மேல இருக்கு. என் மேல இருக்கு. அவர் கரம் ஒன்ன விட்டு விலகலம்மா. அவர் கரம் ஒன்ன விட்டு விலகலையா. அவர் கரம் ஓ மேல ஓங்கி நிக்குது. உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். இதோ மகா பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உருவின பட்டயத்தோட உனக்காக உனக்காக உன் பிள்ளைக்காக உன் குடும்பத்துக்காய் உனக்காய் 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 உனக்காக 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 நிற்கிறாரு. உனக்காக நிற்கிறாரு. உனக்காக நிற்கிறாரு. Sakatala marabala radalaba. Rimala hantala ragadalaba. Rimala shekeleme. Rimala hantala ragalaba. Rimalaba. Rimala ragadalaba. அந்த உடன்படிக்கை பெட்டியோட வேலை என்ன தெரியுமா? வேடிக்கை மட்டும்தான் பார்க்கும். வேடிக்கை மட்டும்தான் பார்க்கும். பெலிசே பட்டணத்தில் அது வேடிக்கை மட்டும்தான் பார்த்து. நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் கர்த்தர், உனக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறத நீ நின்னு பார்க்க போற. நீ வேடிக்கை பார்க்க போற. நீ வேடிக்கை பார்க்க போற. நீ போராடின காரியத்தில் எல்லாம் நின்னு வேடிக்கை பார்க்க போற. உனக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹalleluya ஹalleluya. நெகேமியா மேல அந்த கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. வசனம் சொல்லுது, அத்தனை சத்துருக்களுக்கும் விலக்கி பாதுகாத்தார். எஸ்ரா மேல கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. ராஜாவை கொண்டு பொக்கிஷ சாலைகளை கட்ட திறந்தார். உனக்காக பொக்கிஷ சாலைகளை கட்ட திறப்பார். உனக்காக வாசல்களை அடைப்பார். உனக்காக எதையும் கர்த்தர் செய்வார். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். இது ஏதோ ஒரு செய்தியை நான் சொல்லலை. ஆவியானவர் தெளிவா பேசி ஆவியானவர் நடத்தி நீ முழுவதை பார்த்துருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக செய்ய போறதை நீங்க பார்க்க போறீங்க. பார்க்க போறீங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க, அவ்வளவுதான். அந்த பிரசன்னத்துல நிலைச்சிருங்க. உங்க அடையாளத்தை எவனாலும் அழிக்க முடியாது. உங்க அடையாளத்தை எடுக்கணும்னு நினைச்சு அவன் அடையாளம் போயிடும். அவன் அடையாளத்தை கர்த்தர் மாத்தி போடுவார். பெலிசனுடைய அடையாளமே போயிடுச்சு. அவன் தெய்வத்தோட அடையாளத்தை கர்த்தர் மாத்தினார். உனக்காக நிறைய தாகோன்களுடைய அடையாளத்தை கர்த்தர் மாத்த போறாரு. உனக்காக நிறைய ஜாதிகளுடைய பெரிய பெரிய அதிபதிகளுடைய அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிச்ச நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லு. உனக்காக 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 மட்டும்தான். நீ அழுதது அவர் மறந்து போகல. நீ அழுதது அவர் மறந்து போகல. நிறைய நேரங்களை சாகணும்னு நினைச்சதையும் மறந்து போகல. நிறைய பேர் நினைச்ச இதோட முடிஞ்சு என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆவில ஏவப்பட்டு சொல்றேன், சாப தேடி ஓடாத.
சாவுதான் உன் சத்துருவை தேடி வரும். நீ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். உன் ஜீவனை ஒருத்தனும் பறிக்கொள்ள முடியாது. உன் நன்மையை ஒருவனை எடுத்துக்கொள்ள முடியாது. உன் நன்மையை ஒருத்தனை எடுத்துக்கொள்ள முடியாது. சாகர எண்ணத்தை விட்டு, இல்ல வேற தீமை செய்ய நினைச்சேன் அதை விட்டு. கர்த்தர் உனக்காக உன் பக்கத்தில் நிற்கிறாரு. உன் பக்கத்தில் உன் கையை பிடிச்சிட்டு நின்று சொல்றாரு, நான் இருக்கேன், நான் இருக்கேன். என் கை ஓங்கி இருக்கு, அது யுத்தம் செய்யும், அந்த பராக்கிரமத்தை செய்யும். நான் உன்னை பலத்தினால இடை கட்டி மான் கால்களை உனக்கு கொடுத்து உயரமான ஸ்தலங்களை உன்னை நிற்க பண்ணுவேன். நீ தளர்ந்து போவது இல்லை, தளர்ந்து போவது இல்லை. ஆமாண்டவரே, நீர் எங்களோட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் பேசின வார்த்தைகள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக நீர் எதையும் செய்வீர், எனக்காக எதையும் செய்வீர், எங்கள் சபை ஜனங்களுக்காக நீ எதையும் செய்வீர். எங்களை தொடர்ந்து வழி நடத்தி இதை விசுவாசித்து ஓட உதவி செய்யும். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென்.